வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசப்பொடி. இந்த ரசப்பொடி எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் அளவுகள் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ரசப்பொடி செய்கிறது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், தக்காளி ரசம் செய்யும்போது இந்த பவுடரை வச்சு செஞ்சதுனால அதில் தக்காளிலாம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ ரசப்பொடிக்கு என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ரசம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதுபடி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த ரச பவுடர் பார்த்திங்க அப்படின்னா தயவு செஞ்சு 2 நாட்களுக்கு மேலே நீங்கள் வச்சுக்காதீங்க. காரணம் வேணும்னா அதனுடைய வாசனை அப்படிங்க அரோமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போயிடுச்சு அப்படின்னா அந்த பொருள் வேஸ்ட். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் ஏர்டைட்டர் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சாலும் சரி, என்ன பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ரச பவுடருடைய வாசனை போயிடும். அப்போது போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 நாட்களுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம் இந்த ரச பவுடர் அப்படிங்கிறத. ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது முழு தனியா, இது 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா நான் ஒரு 6 காஞ்ச மிளகா அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்தது ஜீரகம். இந்த ஜீரகம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மிளகு பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு நான் எடுத்திருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் பேன் சூடு பண்ணியிருக்கேன். இந்த வெறும் பேனில் தான் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில், வித்தவுட் ஆயிலில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, இந்த ரச பவுடர் வறுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு போடுங்க. இந்த துவரம்பருப்பு போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். இந்த ரசப்பொடி பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் வரைக்கும் தான் இந்த ரசப்பொடி நல்லா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இதனுடைய வாசனை அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் ரசப்பொடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தரம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அந்த வாசனை கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு யாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரத்துக்கு ரசப்பொடி எடுத்து வைக்கிறது அப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரசம் டேஸ்ட்டாகவே இருக்காது. 2 நாளுக்கு ஒரு தரம் பண்ணிங்கன்னா தான் அந்த வாசனை கரெக்டாக இருக்கும். இப்போது துவரம்பருப்பு போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோம். இந்த துவரம்பருப்பு லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப செவக்கக்கூடாது மெயின். ஏன்னா ரொம்ப செவந்தது அப்படின்னா அதனுடைய வாசனை வேறு மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இந்த முழு தனியா போட்டிருக்கேன். அடுத்தது இந்த வெந்தயத்தையும் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் வறுக்கிறோம். ஏன் நான் முதல்ல லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் துவரம்பருப்பை அப்படின்னா, இந்த முழு தனியா ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே அந்த துவரம்பருப்பு என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டான கலருக்கு வரும். நீங்கள் முதல்லையே தனியாவது துவரம்பருப்பை செவக்க வறுத்துட்டு அதன் பிறகு தனியாவை போட்டிங்கன்னா துவரம்பருப்பு ஃபுல்லாக கலர் மாறிடும். அதுக்காக தான் நான் சொன்னது லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன காரணம். இப்போது தனியா லைட்டாக வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வருது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், தனியா முழு தனியா லைட்டாக ரோஸ்டட் ஆன பிறகு வெடிக்க மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மிளகை ஆட் பண்ணுங்கள். அடுத்தது ஜீரகம் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். இந்த ரோஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரோஸ்ட் பண்ணும்போது கருவேப்பிலை லைட்டாக போடுவாங்க. நான் இது போடலை. காரணம் என்ன பண்ணால், கருவேப்பிலையை நம்ம அந்த தக்காளி கசக்கும், அதை உங்களுக்கு காட்டுறேன். அந்த டைமில் கருவேப்பிலை போட்டாலே போதும். அதனால் இதுக்கு தேவையில்லை. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், உங்களுக்கு காட்டு. இப்போது லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இவ்வளோ அளவுக்கு ரோஸ்ட் ஆனாலே போதும்.
ஸோ இப்போ மல்லி மிளகு எல்லாமே வெடிக்குது பார்த்தீங்களா, இந்த டைமில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணணும், இதை வந்து ஆஃப் பண்ணாலும் இந்த பேன்லேயே நீங்கள் வைக்கக்கூடாது. காரணம் என்ன பண்ணால் அந்த பேனினுடைய சூடுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மசாலாஸ் வேறு மாதிரி ஆகிடும். அதனால் இப்போது இதை வேறு தட்டில் மாற்றிட்டு பவுடர் பண்ணுறது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இந்த இது வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை நான் என்ன பண்ண போகிறேன், பவுடர் பண்ண போகிறேன். எப்படி வறுத்துருக்கேன் உங்களுக்கு காட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த துவரம்பருப்பு கலர் கரெக்டான கலத்தில் வந்திருக்க பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக மிக்சியில் ஒன்றும் பாதியமாக உடைக்கணும். அதாவது ரவை மாதிரி உடைச்சாச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை உடைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதை பாருங்கள், நான் ரச பவுடர் வந்து பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ கொரகொரப்பாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி இந்த கொரகொரப்பு ரச பவுடர் அப்படின்னா இப்படி இருக்கணும். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேணுங்கிற அளவுக்கு போட்டலாம். 2 நாளைக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா இதனுடைய வாசனை போயிடும். அதனால் இதை வேணுங்கிறத யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அதையும் காட்டுறேன்.